தமிழக வெற்றிக் கழகத்துடனான கூட்டணி குறித்து காங்கிரஸ் மேலிட தலைமை தான் முடிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற செய்தியை பார்க்கிறோம். முக்கிய செய்தியாக காங்கிரஸ் தேசிய செயலாளர் நிவேதித் ஆல்வா பிரத்யேகமாக பேட்டி அளித்திருக்கிறார். அதில் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏற்கனவே இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அதில் சில கருத்துக்கள் கேட்கப்பட்டு மத்திய தலைமைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அப்புறம் மத்திய தலைமை என்ன முடிவெடுக்கிறாங்கிறத பார்க்கணும் அப்படின்னு கிரீஷ் ஷோடங்கர் ஏற்கனவே பேட்டியில் சொல்லியிருந்தார் அப்படிங்கிறத பார்க்குறோம். தற்போது அந்த கட்சியினுடைய தேசிய செயலாளர் இருக்கக்கூடிய நிவேதித் ஆல்வா அவர்களும் முடிவுகளை நம்ம தேசிய தலைமைக்கு அனுப்ப இருக்கிறோம். அவங்க தான் இந்த முடிவுகளை இறுதியாக எடுப்பாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். காங்கிரஸ், பாஜக போன்ற தேசிய கட்சிகளில் எப்பயுமே மாநில அளவில் கருத்துக்கள் கேட்பது வழக்கம். ஆனால் நிறைவான முடிவு அப்படிங்கிறது மத்திய தலைமையால் எடுக்கப்படுகிறது. இந்தியா கூட்டணி சார்பில் தான் தேர்தலை நாங்கள் அணுகினோம் அப்படின்னு இந்த தேர்தலை நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சிகளோடு சேர்ந்து, அதாவது திமுக, விசிக, கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகளோடு சேர்ந்து தான் நாங்கள் அணுகியிருக்கோம். இந்தியா கூட்டணி தலைவர்களை நாங்கள் தொடர்ந்து மதிக்க வேண்டும் அப்படின்னு அவங்க திரு நிவேதித் ஆல்வா அவர்கள் கோடிட்டு காட்டுவது 2029 நாடாளுமன்ற தேர்தலையும் மனதில் வைத்து காங்கிரஸ் முடிவுகளை எடுக்கும் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்தும் வகையில் தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். திமுக காங்கிரஸ் இடையான உறவு சுமூகமாக உள்ளது அப்படின்னும் அவர் தெரிவித்திருப்பது இன்னும் ஒருவேளை தாவேகா பக்கம் போவாங்களா மாட்டாங்களா, அவங்க ஒரு ஆசிலேஷனில் இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகளை நமக்கு எழுப்புது. திமுகவுடனான சுமூக உறவை தொடரவே காங்கிரஸ் விரும்புகிறதா, அதுதான் திரு நிவேதித் ஆல்வா அவர்களுடைய இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு தெரிகிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியும், தேர்தலுக்கு முன்னாடியே தாவேகாவோட கூட்டணி அமைக்கணும் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாலேயே காங்கிரஸ்ல ஒரு பிரிவினர் விரும்பிய போதும் கூட இன்னொரு பிரிவினர் கடுமையாக இல்லை நம்ம திமுகவுடனே தான் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்கான கருத்தோடு இருந்தாங்க. அதனுடைய விளைவாகத்தான் அது திமுக கூட்டணி என்பதே நிறைவாக அது உறுதியாச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போதும் கூட தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தாவேகாவுடன் செல்லுமா செல்லாதா, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம்.